ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மாசிப் புனர்பூசம் காண்மினின்னு மன்னுலகீர் தேசித் திவசத்துக் கேதென்னில் பேசுகின்னேன் கொல்லிநகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். மாசிப் புனர்பூசம் கொல்லிநகர்கோன் குலசேகர ஆழ்வாரினுடைய திருநக்ஷத்திர தினம், நல்லவர்கள்லாம் கொண்டாடும் நாள் என்று மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே அழகாக காட்டிக் கொடுக்கிறார். கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரளே வஞ்சி மண்டலே கௌஸ்துப அம்சம் தராதீசம் குலசேகரம் ஆஸ்ரயே. கும்பே மாசி மாதத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே கேரளத்திலே திருவஞ்சிக்களம் என்கிற தேசத்திலே எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களிலே ஒன்றான கௌஸ்துபத்தினுடைய அம்சமாக அவதரித்தவரான குலசேகர ஆழ்வார், குலசேகர மன்னன் பிறகு குலசேகர ஆழ்வாராக மாறினார். அப்படிப்பட்ட ஆழ்வாரினுடைய திருவடிகளை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தம். இவர் அருளி செய்த பிரபந்தம்னு பார்த்தால் பெருமாள் திருமொழி 105 பாசுரங்கள். முகுந்தமாலை இவர் அருளியதுன்னு சிலர் சொல்கிறார்கள். ஆக பெருமாள் திருமொழியில் முதல் 3 திருமொழிகள் திருவரங்கத்து எம்பெருமானை பற்றி அருளி செய்திருக்கிறார். 4ஆம் திருமொழி திருவேங்கடத்து எம்பெருமானை பற்றி, 5ஆம் திருமொழி திருவித்துவக்கோட்டு எம்மானை பற்றி அருளியிருக்கிறார். 6ஆம் திருமொழி 7ஆம் திருமொழியிலே தேவகியினுடைய புலம்பலாகவும், 8ஆம் திருமொழி கௌசலை தாலாட்டு, கண்ணனை தாலாட்டுவதாக யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் திருமொழியிலே சாதித்தார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டின்னு சொல்லக்கூடிய பாசுரம். ராமனுக்கு கோசலையினுடைய பாவத்திலே குலசேகர ஆழ்வார் தாலாட்டு பாடுவது போலே 8ஆம் திருமொழியிலே மன்னுபுகள் கோசலைன்னு தொடங்கக்கூடிய பாசுரத்தை இவர் சாதித்திருக்கிறார். 9ஆம் திருமொழியிலே தசரதனுடைய புலம்பலாகவும், 10ஆம் திருமொழி சித்திரக்கூட எம்பெருமானை பற்றி இராமாயண சுருக்கமாக சாதித்திருக்கிறார். இவருக்கு பல விருது பெயர்கள் உண்டு. கூடலர்கோன், கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கொங்கர்கோன், கொற்றவேல் தானை குலசேகரன், சேரலர்கோன், கூரார்ந்த வேல்வலவன், இப்படி பல விருது பெயர்கள் உண்டு. சக்கரவர்த்தி திருமகனாகிற பெருமாளிடமே தன் வாழ்க்கையிலும் அந்த பிரபந்தத்திலும் மிகுந்த ஈடுபாட்டை கொண்டதனாலே இவருக்கு குலசேகர பெருமாள் என்றும் சொல்லப்படுவதாக அமைந்திருக்கு இவருடைய நாமம். இவருடைய பெருமைக்கு ஒரு முத்தாய்ப்பா சொல்லணும்னா குலசேகர படி என்று நாம் கொண்டாடுகின்றோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசலில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு எம்பெருமானை அனுபவித்து கைங்கரியம் செய்யும் பொழுது தமக்கு பிரதான போகமில்லை என்பதை படியாய் கிடந்து என்றும், எம்பெருமானுடைய போகத்தை வளர்ப்பதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த படியை காண்பேனே, படியாய் கிடந்து காண்பேனே என்று திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்திக்கிறார். அதனால் பகவத் சந்நிதிகள் எல்லாவற்றிலுமே எம்பெருமான் திருமுன்பே உள்ள வாசல் படிக்கு குலசேகர படி என்று வழங்கப்படுகிறது. குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னால், 8ஆம் திருமொழி 10வது பாசுரம், தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, காவிரி நல்நதி பாயும் கடபுரத்து என் கருமணியே, ஏவரி வெஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோன்னு சாதித்திருக்கிறார். இதிலே சாதித்திருக்கக்கூடிய ஏவரி வெஞ்சிலை வலவான்னு என்ன சொல்லக்கூடிய சொல் தொடர் திருவாலி திருநகரியிலே எழுந்தருளியிருக்கும் ஏவரி வெஞ்சிலையான் எம்பெருமானை குறிக்கும். இதே எம்பெருமானை திருமங்கையாழ்வாரும் தம்முடைய பிரபந்தமான பெரிய திருமொழியிலே திருவாலி பதிகம் பெரிய திருமொழி 3ஆம் பத்திலே தூவிரிய மலர் உழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறைவளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே என்று மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இப்படி இந்த இருவருக்குமான ஒற்றுமையை சொல்லலாம். இந்த ஆழ்வார்
சக்கரவர்த்தி திருமகனான பெருமாளைப் போலவே க்ஷத்ரி வம்சத்திலே அவதரித்து செங்கோல் செலுத்தி நடத்தினவர். அதனால குலசேகர பெருமாள் என்று போற்ற பெற்றார். இவர் எம்பெருமானால் மயர்வர எம்பெருமானுடைய ஸ்வரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை வேத வேத்யனான சர்வேஸ்வரன் சக்கரவர்த்திக்கு திருமகனாக அவதரித்ததுன்னு வால்மீகி சொல்ல, அந்த ராமாயணத்தை கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோன்னும் மனத்துக்கினியான்னு சொல்லப்படுகிற ராமாயண விருத்தாந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகச்ச சாவோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு இந்த ஸ்லோகத்திற்கு இளைய பெருமாளை பிராட்டிக்கு திருவேணி காவலாக வைத்துவிட்டு பெருமாள் தான் ஒருவராய் 14,000 அவர்களான கரதூஷணாதிகளோடு யுத்தத்திற்கு எழுந்தருளினார் அப்படின்னு சொல்ல கேட்டு இந்த ராமாயண விருத்தாந்தத்தை கேட்டு ராமர் எப்படி தனியாக சென்று யுத்தத்திலே அவர் சண்டையிட முடியும் என்கிற பிரேம அதிசயத்தாலே தாமும் கிளம்ப வேண்டும் என்று தன்னுடைய சைன்யத்தை எல்லாம் திரட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்படி கலங்கி நின்ற குலசேகர ஆழ்வார் அவருடைய கலக்கத்தை தவிர்க்க மந்திரிகள் சில வைஷ்ணவ உத்தமர்களை எதிரே வரச் சொல்லி அவர்களினுடைய வாயிலாக தம் திருஷ்வான்கிற ஸ்லோகத்தை வியாக்கியானம் சொல்லும்படிக்கும் சொல்லி 14,000 ராட்சசர்களையும் தாம் ஒருவராகவே நிரசனம் பண்ணி ஆசிரமம் எழுந்தருளினார் என்ற பெருமாளினுடைய வீரத்துக்கு உகந்து ஜனககுல சுந்தரியான சீதா பிராட்டி பெருமாளை ஆலிங்கனம் பண்ணி ஆஸ்வசிப்பித்தாள் அப்படின்னு இந்த வைஷ்ணவ உத்தமர்கள் சொல்ல கேட்டு அதற்கு பிறகு ஆழ்வாரும் அதி சந்தோஷத்தோடு மீண்டும் எழுந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. பல்லாண்டு பாடும் பாகவதர்கள் கூட்டத்திலே பாடுவதையும் ஆடுவதையும் அவர்களோடு மன்னன்கிற பற்றை அறுத்து பாகவதன்னு சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்பட்டு கொண்டு வாழ்ந்து வந்தார் குலசேகர ஆழ்வார்னு இவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். திருவேங்கடத்து எம்பெருமானிடத்திலே ஏதேனுமாக பிறப்பேனேன்னு பிரார்த்தித்தார். கடைசியிலே ஒரு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு முடித்தது போல பல பெருமைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதே மாசி புனர்பூசத்திலே அவதரித்தவரான கந்தாடயாண்டான் சுவாமி கும்பே புனர்வசௌ ஜாத்தம் ராமானுஜ குரும்பஜே அகரோத் எதிராஜாச்சாம் ரங்கே பூதபுரேஷயா. மாசி புனர்பூசத்திலே அவதரித்தவரான கந்தாடயாண்டான் சுவாமியினுடைய தனியன். இவருடைய அவதார ஸ்தலம் திருவரங்கம். தகப்பனார் முதலியாண்டான் சுவாமியே, ஆச்சாரியன் எம்பெருமானார், திருக்குமாரர் கந்தாடை தோழப்பர். இவருக்கு திருநாமங்கள்னு பார்த்தா ராமானுஜதாசர் கந்தாடையாண்டான் என்று இவருக்கு திருநாமங்கள். இவருக்கு சிஷ்யரே தன்னுடைய திருக்குமாரர் கந்தாடை தோழப்பரே ஆவார். கந்தாடையாண்டான் என்ற நாமத்துக்கு அர்த்தம் என்ன? சுவாமி முதலியாண்டானுக்கு வெகு நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாதிருந்த சமயத்திலே மிகவும் வருத்தப்பட்டு கிளேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ராமானுஜரிடத்திலே அப்பொழுது அவருக்கு கோவிலிலிருந்து தளிகை பிரசாதம் வந்தது. அந்த பிரசாதத்துக்கு மேலே நம்பெருமாளினுடைய வஸ்திரம், நம்பெருமாள் திருவேணி சம்பந்தப்பட்ட வஸ்திரமானது போர்த்தப்பட்டிருந்தது. அப்பொழுது கந்தாடை, கந்தமான ஆடை, கந்தமாக இருக்கக்கூடிய ஆடை அவருக்கு கிடைத்ததனாலே இதை பார்த்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் தென்படுகிறது. அதனாலே முதலியாண்டான் உமக்கு சீக்கிரமே புத்திரபாக்கியம் உண்டாக போகிறது என்று சொன்னார். அதனால் அந்த கந்தமான ஆடை அதை பார்த்து சுவாமி ராமானுஜர் சொன்னதனாலே கந்தாடை என்று பெயர் வர காரணமானது. இவர் செய்தருளின கைங்கரியம்னு பார்த்தா கோவிலிலும் ஸ்ரீபெரும்பூதிரிலும் எம்பெருமானாரை விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணினார். ராமானுஜரனுடைய விக்கிரகத்தை ஸ்ரீபெரும்பூதூரிலே பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சுவாமி கந்தாடையாண்டான் விரும்ப ராமானுஜரும் அதை ஆமோதித்து தன்னுடைய சக்தியை எல்லாம் அந்த விக்கிரகத்திலே கொடுக்க, அதற்கு பிறகு அதை ஏழ பண்ணி கொண்டு குரு புஷ்ய நன்னாளிலே அதை ஸ்ரீபெரும்பூதூரிலே பிரதிஷ்டை பண்ணினார். அந்த குரு புஷ்ய வைபவ மகோத்சவம் என்பது 3 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய வழக்கமாக இன்றும் இருந்து வருகிறது. திருவாதிரை அன்று தொடங்கி புஷ்யத்தன்று முடியக்கூடியது. சர்வகாலத்திலும் சர்வ சேத்தனருக்கும் சேவியமாம்படி இருக்க வேண்டும் என்று இதை சுவாமி கந்தாடையாண்டான்
ராமானுஜ விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. சுவாமி ராமானுஜ உற்சவ திருமேனியையும் ஸ்ரீரங்கத்திலேயும் பிரதிஷ்டை பண்ணி ராமானுஜ மகோத்சவம் திருவாதிரை நன்னாளிலே பின்னாலே வரக்கூடியவர்களும் கொண்டாட வேண்டும்படியாக செய்தார். மார்கழி மாதத்திலே 30 நாட்களும் மகோத்சவம் கொண்டாடும்படியாகவும் தளிகை அமுது பெரிய சன்னதி நம்பிமார் எதிராஜருக்கு சமர்ப்பிக்கும்படியும் ஏற்படுத்தினார். அந்தந்த நாட்களிலே திருமொழி திருவாய்மொழி இயற்பா சேவிக்கும் பொழுது ஆழ்வார்களோடு ராமானுஜரும் அந்தந்த சன்னதிக்கு ஏழப்பண்ணும்படிக்கும் ஏற்படுத்தினார். வார்த்தா மாலையிலே கந்தாடையாண்டான் அருளி செய்த ஒரு வார்த்தை, ஸ்ரீ வைஷ்ணவன் சம்சார மண்டலத்திலே இருக்கக்கூடிய இருப்பை சீதா பிராட்டி ராவண பவனத்திலே இருந்து காட்டினாள் என்று ஒப்பிட்டு சொல்றார். எப்படி? பிராட்டி இளைய பெருமாளிடத்திலே அருளி செய்த வார்த்தை பெருமாள் திருவடிகளை அகற்றினது போல இவனுக்கு பாகவத அபச்சாரம் திருவடிகளை அகற்றும். இளைய பெருமாளிடத்திலே அபச்சாரப்பட்டாள், அதனாலே பெருமாளை பிரிந்திருக்கும்படியா நேர்ந்தது. அதுபோல ஒரு பிரபன்னனுக்கு பாகவத அபச்சாரம் என்பது ஏற்பட்டால் திருவடிகளை அகற்றும், பெருமாள் திருவடிகளிலிருந்து நம்மை அகற்றிவிடும். அடுத்ததாக பிராட்டிக்கு ராவண ஸ்பர்ஷம் போலே நமக்கு தேக சம்பந்தம். மூன்றாவது, பிராட்டிக்கு அங்கு இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் மிரட்டல் பயமுறுத்துவது செய்தது போலே நமக்கு விஷய பிராவண்யம், விஷயங்கள் எல்லாம் நமக்கு ராட்சசிகள் போலே, விஷயத்தில் ஈடுபாடு கொள்வதும் நமக்கு ராட்சசிகளுடைய பயமுறுத்தல் போலேன்னு மூன்றாவது சொன்னார். நாலாவது, பிராட்டிக்கு மாரீஷ தர்சனம் போலே நமக்கெல்லாம் விஷய பிராவண்யம். பிராட்டிக்கு ராவண தர்சனம் போலே நமக்கெல்லாம் இந்திரியங்கள்னு சொல்லப்படுறது. ராவண தர்சனத்தை எப்படி பார்த்தாலோ அதுபோல நமக்கெல்லாம் இந்திரியங்கள். பிராட்டிக்கு திருவடி தோன்றினது போலே திருவடி தோன்றி ஆஸ்வசிப்பித்து ராமன் வருவார் நிச்சயம் கைக்கொள்வார் என்று தர்மப்படி சொன்னது போலே நமக்கெல்லாம் ஆச்சாரியன் தோன்றுகிறார். ஆறாவது, பிராட்டிக்கு திருவடி ராம குணங்களையெல்லாம் எடுத்து சொன்னது போலே இவனுக்கு ஆழ்வார்களினுடைய அருளி செயல்களையெல்லாம் ஆச்சாரியன் உபதேசிக்கிறார். ஏழாவது, பிராட்டிக்கு திருவடி மோதிரத்தை தந்தது, அந்த வரலாற்றை சொன்னது போல இவனுக்கு ஆச்சாரியன் அருளி செய்த குரு பரம்பரையெல்லாம் சொல்றார். எட்டாவது, பிராட்டிக்கு திருவடி மோதிரம் கொடுத்தது போல இவனுக்கு ஆச்சாரியன் அருளி செய்த திருமந்திரம் ஆறது. சிறிய திருவடியானவர் பிராட்டிக்கு மோதிரத்தை தந்து அவளை தேற்றினது போல ஆச்சாரியனானவன் நமக்கு திருமந்திரத்தை உபதேசிக்கிறார். ஒன்பதாவது, பிராட்டிக்கு விபீஷண ஆழ்வானின் பெண் பிள்ளைகள் எப்படி உற்ற துணையாக இருந்தார்களோ அப்படி நமக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். கடைசியாக, பிராட்டிக்கு விரோதியான ராவணாதிகளை நிரசித்து பெருமாள் பிராட்டியை எழுந்தருள பண்ணி கொண்டு போனது போல இவனுக்கு விரோதியான இந்த பிரகிருதி சம்பந்தத்தையே அறுத்து எம்பெருமான் பரமபதத்துக்கு கொண்டு செல்வார் அப்படின்னு இந்த வார்த்தா மாலையிலே சுவாமி கந்தாடையாண்டார் அருளி செய்த வார்த்தையானது. இந்த வார்த்தைகளை அறிவதோடு மட்டுமல்லாமல் அனுஷ்டிக்க வல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் உயிரோடு இருக்கும் வரையில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருந்து எம்பெருமானுடைய திருவடிகளை பெறுவான் என்பது உறுதியாகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சுவாமி கந்தாடையாண்டானினுடைய வைபவங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்துக்கு தகுந்தது போல சுருக்கமாக நாம் இன்று அனுபவித்தோம். பெருமாளிடத்திலே பக்தி வளருவதற்கு குலசேகர ஆழ்வாரினுடைய வைபவங்களையும் அவருடைய அருளி செயல்களையும், ஆச்சாரியனிடத்திலே பக்தி வளர சுவாமி கந்தாடையாண்டானினுடைய வார்த்தைகளையும் வைபவத்தையும் நினைத்து கொண்டு நமக்கும் அப்படிப்பட்ட பக்தி வளர வேண்டும் என்று நித்தியமும் பிரார்த்தித்திருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். சுவாமி கந்தாடையாண்டான் திருவடிகளே சரணம். அடியேன்.